அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை வைப்பார். யூ பிகம் த கண்ட்ரோலர். ஏன்னா அவருடைய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சும்மா 2-3 வேலை சேர்த்துக்கல. ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ புயல் காற்று அடிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு கூட ஜேர்னி பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் எல்லாமே சரியாக போயிட்டுருக்கும். அன்றைக்கி அப்போ தான் பவுல் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்து புயல் காற்று அடித்து கப்பையே உடஞ்சி போச்சு. முழுகி சாக வேண்டிய இடத்துல அங்கே அந்த பீசஸ், அந்த உடஞ்சி போன கப்பையோடைய கட்டையோ பலகையோ பிடிச்சிக்கிட்டு எல்லாம் வந்து சேர்ந்துட்டானுங்க. இப்போ நெருப்பு மூட்டை போடும்பொழுது அந்த பாம்பு கடிச்சிருச்சு. அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, இவன் கடலுக்கு தப்பி இங்கே பாம்புக்கு அகப்பட்டான்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? அதை பார்த்துட்டு பயந்துட்டு, ஐயோ பாம்பு கடிச்சிச்சு, நான் செத்து போகிறேன், என்னை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னாரா? இல்லை, அந்த பாம்பு அப்படி உதறினார். அது எரிஞ்சு கொண்டு இருந்த அந்த விறகுகளை அந்த நெருப்பில் விழுந்து அது செத்து போக இவர் கொஞ்ச நாள் செஞ்சு எல்லாம் நினச்சாங்க, போச்சு பாம்பு உதறிட்டார், செத்து போச்சு நெருப்பில் விழுந்து. கொஞ்ச நேரம் சென்று பாரு, நுரத்தள்ள போகுது. எங்கே விஷ பாம்பு கடிச்சிச்ச, நுரத்தள்ள போகுது அப்படின்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் சொல்லி மறுநாள் விடிய போகுது. விடிஞ்சிருச்சு, பார்த்தா அந்த மனுஷன் ஸ்டெடியாக தான் இருக்கிறாரு. ஹலோ, அங்கே உள்ள அத்தனை பேரும் சஸ்தங்கமாக விழுந்து நீ கடவுள்ன்ட்டாங்க பவுலை. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் வைப்பார். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை வைப்பார். யூ பிகம் த கண்ட்ரோலர். ஏன்னா அவருடைய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சும்மா 2-3 வேலை சேர்த்துக்கல. வாழ்க்கையை அதிகாரம் பண்ணுற வாழ்க்கை உங்கள் அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. வாழ்க்கையை நிர்வகிக்கிற அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. காரியங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பேசுறதுக்கும், இயற்கைகளை பார்த்து பேசுகிறதுக்கும், எல்லாத்தையும் பார்த்து பேசுகிறதுக்கும் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறாரு. வியாதியை பார்த்து பேசுங்க, என்னாச்சும் சரியா இல்லையா, ஒரு மாதிரி சரியாக இருக்கா, இது ஏதோ ஒரு தப்பான ஆவி இருக்குது போலன்ட்டு இயேசுவின் நாமத்தில் அந்த தப்பான ஆவி போடா அப்படின்னு சொன்னால் போயிடும். உங்கள்கிட்ட தான் அதிகாரத்தை கொடுத்தாரு. ஆமென். ஸோ ப்ராக்டிஸ். முதல் தடவை செய்யும்போது ஃபெயில் ஆகிரும். என்னடா நடக்கலைன்னு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, அது நடக்க ஆரம்பிச்சிடும். சொல்லுங்கள், அது உங்களுடைய பயிற்சிக்குள்ளே வரும்போது ஒரு நேரம் வரும், அது சரியாக வரும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக தான் வந்துகிட்ருக்கோம். அதுதான் ப்ராக்டிஸ். ஆமென்.